ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பற்றின பேசிக்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன டேர்ம்ஸ் கவர் ஆகுதுன்னு ஒரு ஓவர்வியூ ஒன்று பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ், நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் லா. இன்கம் டேக்ஸ் லா கீழே தான் இன்கம் டேக்ஸ் வருது. அடுத்தது அசஸி, அசஸ்மெண்ட், பர்சன், இன்கம், ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸுங்கிறது பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நம்ம சம்பாதிக்கிறத கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுறது தான் இன்கம் டேக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸு. இது எல்லாருமே பே பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கிடையாது. யார் யார் பர்சனலாக எக்ஸிட் லிமிட்டுக்கு தாண்டி ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் பே பண்ணணும். இங்கே லெவல்ஸும் ஸ்லாப்ஸும் ஒன்று தான். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் வருஷமும் பட்ஜெட் போடக்குள்ள ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணக்குள்ள டேக்ஸ் வந்து அதிகமாகவும் வரும், கம்மியாகவும் வரும், ஈக்குவலாகவும் வரலாம் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் லா. இந்த லாக்கு கீழே தான் இன்கம் டேக்ஸே வருது. லானாலும் ரூல்னாலும் ஒன்று தான். இன்கம் டேக்ஸ் 1961, நெக்ஸ்ட் 1962 சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இதை வந்து இன்கம் டேக்ஸ் அட்மின்னே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அசஸி, செக்ஷன் 280 ரூல் படி டாக்ஸ் பே பண்ற லியபிலிட்டிங்கிற பர்சனை அசஸிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட், செக்ஷன் 207 ரூல் படி வருது. அசஸ்மெண்ட்னா ஐடென்டிஃபை பண்றது, ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான டோட்டல் டாக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் பர்சன்ஸ், செக்ஷன் 231 ரூல் படி பர்சன்ஸ் கீழே யார் யார் வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இண்டிவிஜுவல்ஸ்ங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் தான் சொல்றாங்க. அடுத்தது HUF, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி தான் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைம்ஸ்னா பார்ட்னர்ஷிப்ஸ். நெக்ஸ்ட் கம்பெனிஸ், இந்தியன் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ், இவங்க எல்லாமே பர்சன் கீழே இன்கம் டேக்ஸ் ரூல் படி வராங்க. நெக்ஸ்ட் இன்கம், இப்போதான் ஒரு மெயின் அப்ஜெக்டிவ்க்கே வந்திருக்கும். செக்ஷன் 224 ரூல்ல வருது. இன்கம்குள்ள எது இதெல்லாம் இன்க்ளூட்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ், கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 வழியிலிருந்து தான் பிசினஸ் மேனாக இருந்தாலும் சரி, நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி இன்கம் ஏர்ன் பண்றாங்க. இதை பத்தி நான் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேலரி, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அது கிடைக்கிற இன்கம் சேலரி. செகண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நம்ம ரெண்டுக்கு வர்றோம், அதுல கிடைக்கிற இன்கம். தேர்ட் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ், நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அது கிடைக்கிற லாபம். ஃபோர்த் கேபிட்டல் கெயின்ஸ், கேபிட்டல் அசட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள கிடைக்கிற அமௌண்ட். ஃபிஃப்த் ஒன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 4 கேட்டகரியில வராத இன்கம்லாம் இந்த 5th கேட்டகரியில வரும். எக்ஸாம்பிள் என்னன்னா FDல PFல போட்டு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய இன்கம்லாம் இந்த கேட்டகரியில வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் இன்கமோட சோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறது பத்தி பார்க்கலாம். 2 பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பா இங்க இருக்கணும். ரிசீவர், அன்னோன் பாத்தீங்கன்னா கிவர். இது 2 இருந்தா தான் இது சாத்தியம். ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அதோட ஒர்த்து 50,000க்கு எக்ஸீட் ஆகக்குள்ள அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். லீகல் அண்ட் இல்லீகல் இன்கமுக்குமே நம்ம டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர். இதோட ரூல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல வருது. ப்ரீவியஸ் இயர்னு எதை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச இப்போ ஃபினான்ஷியல் இயரை தான் நம்ம ப்ரீவியஸ் இயர்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2024 ஏப்ரல்ல இருந்து இப்போ நடந்து முடிஞ்ச மார்ச் வரைக்கும் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அதுதான் ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான இன்கம். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர், செக்ஷன் 209 இதோட ரூல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசஸ்மெண்டோட மீனிங் என்னன்னா ஐடென்டிஃபை பண்றது. ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டாக்ஸை பே பண்றதுக்கான வருஷம் தான் இந்த அசஸ்மெண்ட் இயர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த 2025 ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான டோட்டல் டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி டாக்ஸ் பே பண்ணிடணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் எது, அசஸ்மெண்ட் இயர் எதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கோமோ அதை அசஸ்மெண்ட் இயர்ல இன்கம் டாக்ஸ் பே பண்ணியிருப்போம். சில ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் இயர்ல இன்க்ளூட் ஆகாது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன் 172 ரூல் படி நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன், வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஷிப்பிங் பிசினஸ் மூலிமா இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க டேக்ஸ் பே பண்ண அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் போயிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால டேக்ஸ் எப்போ அரைஸ் ஆகுதோ அப்போவே பே பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. செகண்ட் ஒன்று செக்ஷன் 274 ரூல் படி இந்தியாவிலேருந்து அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவில் ஏர்ன் பண்ணதுக்கான எல்லா டேக்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போக முடியும். ஏன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க ரிட்டர்ன் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஸோ நோட்டீஸ் பண்ணிடுவாங்க, எல்லாமே டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் போக முடியும். தேர்ட் ஒன் செக்ஷன் 175 ரூல் படி அசட்டை டிரான்சாக்ஷன் பண்றது. யூசுவலா என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றோமோ அதுக்குண்டான டாக்ஸை அசஸ்மெண்ட் இயர்ல பே பண்ணுவோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா டாக்ஸை வந்து குறைக்க அசட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வருது. இதுக்கு பேர் தான் பினாமி டிரான்சாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லிமிட் ஆல்ரெடி எக்ஸிட் ஆயிருக்கும், இதுல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உண்டான இன்கமுக்கும் டாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சு அசஸ்மெண்ட் இயருக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பெர்சன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் ஒன் செக்ஷன் 176 படி ஒரு பிசினஸ் டிஸ்கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் இது நாள் வரைக்கும் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்றது. நெக்ஸ்ட் என்னன்னா செக்ஷன் 80B வர கிராஸ் டோட்டல் இன்கம் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி இன்கம் பத்தி பார்த்திருப்போம். 5 வழியில ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் கிடைக்குதுன்னா அது அக்ரிகேட் இன்கம், அதாவது டோட்டல் இன்கம்னு நம்ம சொல்லுவோம். அதோட சேர்த்து
கிளப்பிங் ஆஃப் இன்கம் ப்ரொவிஷன்ஸ், அவங்க சன்னு இல்லைனா அவங்க ஒய்ஃப் யாராவது இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தாலும் டேக்ஸ் பே பண்ணாமல் இதெல்லாம் சேர்த்தனா பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலான இன்கம் ஒரு வேல்யூ கிடைக்கும். இதிலிருந்து சம் ஆஃப் டிடக்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா லாசஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து கிடைக்கிற லாசஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுதான் கிராஸ் டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் டோட்டல் இன்கம் சாப்டர் 6A ரூல் படி கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து செக்ஷன் 80C இருந்து 80 வரைக்கும் டிடக்ஷன்ஸ் போக கிடைக்கிற இன்கம் டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த டேபிள் ஃபார்மேட்ல காம்படிஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் அண்ட் டோட்டல் இன்கம் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கம் இந்த 5 கேட்டகரியில தான் எர்ன் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலரி, இந்த டிடக்ஷன்ஸ் அலவன்ஸ்லாம் போக நெட் சேலரியா மென்ஷன் பண்ணிக்கிறேன் 10 lakhsங்கிறது. நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 1.5 லட்சம், பிசினஸ்லேருந்து 2 லட்சம், கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து ஒரு 50,000, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்லேருந்து ஒரு 30,000. இதெல்லாம் டோட்டல் பண்ணக்குள்ள 14,30,000 கிடைக்குது. இந்த டோட்டல்ல இருந்து பிசினஸ்ல வர லாஸ்ல 2 லட்சம் மென்ஷன் பண்ணக்குள்ள கிடைக்கிற வேல்யூ தான் கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து டிடக்ஷன்ஸ் செக்ஷன் 80C இருந்து 80U வரைக்கும் இந்த கேட்டகரியில எது வரும் அப்படின்னா FDல டெபாசிட் பண்றது, டொனேஷன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்டு, இதெல்லாம் நம்ம டேக்ஸை குறைக்கிறதுக்கு உண்டான கேட்டகரி. இதில் ஒரு 2 lakhs வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் போக ஃபைனலாக கிடைக்கக்கூடிய இந்த டோட்டல் இன்கம் தான் டேக்ஸபிள் இன்கம், இந்த 10,30,000. இந்த இன்கம்க்கு சம் ஆஃப் பர்சன்டேஜ் கேட்டகரி வைஸ் டேக்ஸ் போடுவாங்க. அதை பே பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக ஓவர். டேக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.